ஹாய் காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வேர்ல்டு லார்ஜஸ்ட் பில்டிங்கான துபாயில் உள்ள புர்ஜ் கலிஃபா பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 828 மீட்டர் உயரம், 2717 அடி இதோட உயரமாங்க. இதை கட்ட ஆரம்பித்தது ஜனவரி 2004 கட்ட ஆரம்பித்து 2009 அக்டோபர் மாதம் முடிச்சிருக்காங்க. ஓப்பன் பண்ணது ஜனவரி 4 2010 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் பில்டிங்னு சொல்லி சாதனை படைச்சிருக்கு. இதை ஓப்பன் பண்ணுற முன்னாடி வரைக்கும் தைவான் உள்ள தைபே தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் பில்டிங்காக இருந்திருக்கு. அதோட உயரம் பார்த்திங்கன்னா 508 மீட்ரு. இதை விட உயரமான பில்டிங் ஒன்று சவுதி அரேபியாவில் கட்டிகிட்டு இருக்காங்க. அதோட நேம் ஜெட்டாக் டவர். அதோட உயரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே உயரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 2028 அது கட்டி முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ 2026 ஜனவரியின் படி பார்த்திங்கன்னா 88 தளம் அதோட ஃபினிஷ் ஆகிருக்கு. 2018 2025 வரைக்கும் அதில் வேலை நிறுத்தியிருக்காங்க. லாக்டவுன் அண்ட் அரசியல் காரணமாக 2018 2025 வரைக்கும் ஜெட்டாக் டவர் கட்டுமான பணி நிறுத்தி வச்சுருக்கு. இப்போ 2025 அகைன் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட புர்ஜ் கலிஃபாவை விட 170 மீட்டர் உயரம் அதிகம்னு சொல்கிறாங்க. புர்ஜ் கலிஃபா இதோட நேம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புர்ஜ் துபாய் இருந்திருக்கு. அடுத்து ஜனவரி 4 2010 ஓப்பன் பண்ணும்போது புர்ஜ் கலிஃபான்னு சொல்லி நேமை மாற்றிருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2008 பயங்கரமான ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கும்போது இந்த நாட்டோட பிரசிடெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சேர்த்து நிறைய ஃபண்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் அவரை கௌரவிக்கும் விதமாக அவரோட நேமை சேர்த்து புர்ஜ் கலிஃபான்னு மாற்றிருக்காங்க. அந்த பிரசிடெண்ட்டோட நேம் பார்த்திங்கன்னா ஷேக் கலிஃபா பின் சைத் அல் நஹ்யான். இவர் தான் 2004 2022 வரைக்கும் அந்த நாட்டோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. இந்த புர்ஜ் கலிஃபா பில்டிங் கட்டுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண மணி பார்த்திங்கன்னா 1.5 பில்லியன் அமெரிக்கா டாலராங்க. இது யாருக்கு சொந்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ்னால் 1997 முகமது அலபரால் நிறுவப்பட்ட ஒரு ஷேர் மார்க்கெட் லிஸ்ட்டாக இருக்கிற ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பர் கம்பெனி. இதில் உள்ள 22% ஷேரை பார்த்திங்கன்னா துபாய் கார்பரேஷன் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் வைஸ் பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தும் போன்ற நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கம்பெனியில். இந்த பில்டிங்கோட மெயின் கான்ட்ராக்டர் பார்த்திங்கன்னா சவுத் கொரியாவை சாம்சங் சிஎன்டி அண்ட் கூட்டு நிறுவனம் பார்த்திங்கன்னா ஸ்பெசிக்ஸ் அண்ட் அரப்டெக். இந்த பில்டிங்கோட ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா அட்ரியன் ஸ்மித். இவர் தான் இப்போ சவுதி அரேபியாவில் கட்டிகிட்டு இருக்கிற செட்டா கோபுரத்துக்கும் டிசைனராக இருக்கிறாரு. இதில் பார்த்திங்கன்னா 2957 பார்க்கிங் ஸ்பேஸஸும் 304 ஹோட்டல்ஸ் அண்ட் 900 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த ஹோட்டல் லிஸ்ட்டில் அர்மானி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலில் கிட்டத்தட்ட 160 ரூம்ஸ் இருக்குது. 11 ஃப்ளோர்ஸ் இந்த ஹோட்டல் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பில்டிங்கில் மொத்தம் 2909 படிக்கட்டும், 8 எஸ்கலேட்டரும், வினாடிக்கு 10 மீட்டர் வேகத்தில் போகக்கூடிய லிஃப்ட்டையும் சேர்த்து 57 லிஃப்ட்டும் இருக்குது. டோட்டல் 163 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இதில் வெளியே யூஸ் பண்ணியிருக்கிற அந்த கண்ணாடி பேனல்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 24,348. ஒவ்வொரு கண்ணாடி பேனலும் டபுள் லேயர் கொண்டது. வெளி லேயர்னால் கார்டியன் கன்சார்ட் சோலார் சில்வர் 20. இது யூவி கதிர்வீச்ச பிரதிபலிக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்டீரியர் லேயர் பார்த்திங்கன்னா கார்டியன் கிளைமார்ட் NLT. இது உள்ள பில்டிங்கு கூலாக வைக்கிறக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. 20% வெளிச்சம் தான் உள்ளே ஊடுறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 100% வெளியே உள்ள வெளிச்சத்தில் 80% மைனஸ் ஆகி உள்ள 20% தான் உள்ளே வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த கண்ணாடி பேனல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டுமே 3 மாதம் கிட்ட ஆகுமா. அதாவது வருஷத்துக்கு 4 டைம் க்ளீன் பண்ணுறாங்க. அதாவது டெய்லியும் ஏதோ ஒரு சைடு கண்ணாடி க்ளீன் பண்ணுற ஒர்க்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கான். அதிக மாடிகளை கொண்டு கட்டிட்டோன்னு சொல்லி கின்னஸ் உலக சாதனை படைச்சிருக்கு. இதில் உள்ள 22 அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்தியன் தொழிலதிபர் ஜார்ஜுக்கு சொந்தமானதுங்க. காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.